சட்டப்பேரவை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் 234 தொகுதிகளுக்குமான வேட்பாளர்களை சீமான் அறிமுகம் செய்து வைத்தார். சீமான் காரைக்குடியில் களமிறங்குகிறார். சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளன. தற்போதைய சூழலில் ஆளும் திமுகவும் ஆண்ட அதிமுகவும் பலம் பொருந்திய கூட்டணியுடன் களமிறங்குகின்றன. மறுபுறம் கடந்த தேர்தல்களைப் போல சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி தனித்து களமாடுகிறது. விஜயின் அரசியல் வருகையால் தமிழக வெற்றி கழகத்தையும் சேர்த்து மொத்தம் 4 முனை போட்டி நிலவுகிறது. இந்நிலையில் திருச்சி மாவட்டம் ஆலப்பட்டி புதூரில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு என்ற தலைப்பில் வேட்பாளர்கள் அறிவிப்பு மாநாடு நடைபெற்றது. கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் 100 அடி உயர கம்பத்தில் கட்சி கொடி ஏற்ற அவரது தாயார், மனைவி மற்றும் பெண் நிர்வாகிகள் குத்துவிளக்கு ஏற்றி மாநாட்டை தொடங்கி வைத்தனர். நிர்வாகிகள் சீமானுக்கு நினைவு பரிசுகளை வழங்கினர். இந்த மாநாட்டில் 234 தொகுதிகளில் நாம் தமிழர் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை சீமான் ஒரே மேடையில் அறிமுகம் செய்து வைத்தார். அதன்படி சீமான் காரைக்குடியில் களமிறங்குகிறார். இந்த படையை வழிநடத்துகிற உங்கள் அன்பு மகன் காரைக்குடியிலே இந்த முறை சட்டமன்ற வேட்பாளராக களத்திலே நிற்கிறேன். வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் என் அன்பிற்கினிய தம்பி பொறியாளர் இடும்பைவனம் கார்த்திக் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். சேலம் மாவட்டம் மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில் நம் வனக்காவலனின் மகள் இனக்காவலுக்காக வழக்குரைஞர் வித்யாராணி வீரப்பன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 117 தொகுதிகளில் பெண் வேட்பாளர்களும் 117 தொகுதிகளில் ஆண் வேட்பாளர்களும் களமிறக்கப்பட்டுள்ளனர். முன்னதாக மேடையில் பேசிய சீமான், அதிமுக திமுக வெவ்வேறு கட்சிகள் அல்ல என்றார். நினைத்துக் கொண்டிருக்கிறாய் திமுக அதிமுக ரெண்டும் வெவ்வேறு கட்சி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு திமுகவில் அமைச்சராக இருக்கிறதில் 10 பேருக்கு மேலாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள். கேட்டால் இது தாய் கழகம் என்பார்கள், அதை சேய் கழகம் என்பார்கள். அப்ப தாயை போல பிள்ளை. எந்த இடத்தில் திமுக அதிமுகவுக்கு மாறுபாடு இருக்கு? ஒன்னு சொல்லு, சத்தியம் பேசுவோம் நம்ம. தொடர்ந்து பேசிய அவர், திரை கவர்ச்சியா இன எழுச்சியா என கேட்டு தாவேகாவை மறைமுகமாக குறிப்பிட்டார். இன்னரும் தம்பி தங்கைகளே, மிகப்பெரிய பொறுப்பையும் கடமையும் சுமந்து நிற்கிற பிள்ளைகள் நீங்கள். அதனால்தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது ரசிகர் கூட்டம் அல்ல, லட்சிய கூட்டம் என்று சொல்வதற்கு காரணம் அதுதான். திரை கவர்ச்சியா இன எழுச்சியா, பணமா தமிழன் என்கிற மானமிக்க இனமா, இதுதான் இந்த களத்திலே. வரும் தேர்தலில் இருமுனை போட்டியை நிலவுவதாக கூறிய சீமான், நாம் தமிழர் ஒரு முனையிலும் மற்ற கட்சிகள் மறுமுனையிலும் களம் காண்பதாக கூறினார்.